என்னுடைய இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்த ஒரு காணொளி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன அந்த காணொளியில் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரச குடும்பத்தில் 400 ஆண்டுகள் ஆண் பேறு அப்படிங்கிறது இல்லாமல் பெண் குழந்தைகளாக பிறந்துட்டு வந்திருக்கு. அதற்கு காரணம் ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, மெயின் டாபிக் மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ ஆண் குழந்தையே இல்லாத காரணத்தினால முடிசூடுவதற்கு ஒரு ஆண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு அரசனாக முடிசூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த 400 ஆண்டுகள். இப்போ 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த அரச குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு காணொலியாக போட்டிருக்காங்க. இதில் அந்த காணொலிக்கு கீழே கருத்துக்களில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, தத்தெடுக்கப்பட்ட குழந்தை எப்படி அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக மாறும், அது அந்த குடும்பத்தினுடைய இரத்தம் இல்லை, அது அந்த குடும்பத்தினுடைய வாரிசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதற்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து தத்தெடுப்புகள் மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தால் தத்தெடுக்கப்படுகின்றதோ அன்று முதல் அந்த குழந்தை அக்குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்தில் நடைபெற ஈமச் சடங்குகளில் பங்கு பெறுவதற்கும் உரிமை இருக்குது. அதே மாதிரி அந்த குடும்பத்தில் அந்த தேதியிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் சொத்துக்கள்லையும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியாது இன்னொரு விஷயம், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கு பிறந்த வீடு, அங்கே தாய் தந்தை இருக்காங்க, அங்கே சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் கூட அவங்க சொத்துக்களை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தத்தெடுக்கப்பட்ட குழந்தையும் அந்த தத்தெடுக்கப்பட்ட குடும்பத்தினுடைய குடும்ப வாரிசு தான் அப்படிங்கிறத நம்மளுடைய ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 பிரிவு 12 கூறுது. இதை தான் நான் தெளிவுபடுத்த இந்த வீடியோவில் விரும்புகிறேன். ஸோ இதே மாதிரி சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கருத்துக்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். இன்னும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.